The next one, at last one, analyzing and interpreting the transaction. Analyzing means what? நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், we have to analyze பண்ணணும். Then only to know about the interpret the financial position of the concern, to conclude the financial position of the concern, or to come to the decision about, or take decision about the process of the position of the business, about the position of the business. So next step, analyzing and interpretation. So analysis the financial statements such as trading, profit loss account and balance sheet of a particular date. இப்போ அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 year, அந்த இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ், எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன காமிக்குது, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ன காமிக்குது, பேலன்ஸ் ஷீட் என்ன காமிக்குது மட்டும்தான் பார்க்குறமே ஒழிய நம்ம 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே சேர்த்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 இயருக்கு பர்டிகுலர் இயருக்குரிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு த பிஸ்னஸ், ஆல் டைரக்ட் ரெவன்யூஸ் ரிலேட்டிங் டு த பிஸ்னஸ், அதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஹெட்டிங்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அதே நேரம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், இன்டைரக்ட் இன்கம் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ், அது எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுவோம்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ லேட்டர் வி வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வாட் ஆர் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ லேட்டர் in the later classes. Then balance sheet, we are preparing balance sheet and it is prepared on the last day of the particular period, that is at the end of the year. What are the closing balances of the assets and the liabilities of the business entered in the balance sheet? அப்போ இந்த வருஷ கடைசியில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம், இன்னும் எவ்வளோ கடன் வந்து ரீபே பண்ண வேண்டியது இருக்குது, அப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் பேலன்ஸ் ஷீட்டு காமிக்கும். அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் இயர் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த வருஷத்துக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஓப்பனிங் பேலன்ஸாக காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th வந்து இப்போ 8th நீ பாஸ் பண்ணிட்ட, சாரி 8th பாஸ் பண்ணட்டோம் அப்படின்னா 9th போகிறப்ப உடனே என்ன பண்ணுவோம், உன்னோட 8th நேம் வந்து 9th ஸ்கூலில் கன்டினியூ பண்ணால் உன்னோட நேம் அங்கே பாஸ் ஆகும். சப்போஸ் கண்டினியூ பண்ணலைன்னா தான் அதில் டெலிட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோசிங் ஆஃப் த 8th நேம் லிஸ்ட்டு வில் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டு த ஓப்பனிங் ஆஃப் த 9th நேம் லிஸ்ட்டில் வந்துடும். அது சேம் திங் ஹியர் ஒன்லி. அப்போ த்ரூ ஆஃப்டர் அனலைசிங் அண்ட் ஆல் தீஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் we come to the conclusion about the financial position of the business. We forecast the position of the business. The next one. So what are the transactions we forecasted? Everything must be communicated to the users of the person. அப்போ நம்ம என்னென்ன ஒரு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். நம்ம எடுக்கப்பட்ட முடிவை யார்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுவோமா வேணாமான்னு நிறைய என்ன பண்ணிக்கலாம், எதிர்பார்த்துக்கலாம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த யூசர்ஸ்க்கு we have to inform them. So here users are divided into 2 groups, internal users and external users. Internal users அப்படின்னும் போது employees, management and clerk. So on these financial statement மூலமாக மேனேஜ்மெண்ட் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவாங்க. என்ன கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை கன்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி கிளர்க்கு என்ன ஒரு யூஸ் பண்ணுவார்னா இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கமா இல்லையா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னும் போது கவர்மெண்ட் கிரெடிட்டர்ஸ். இந்த கிரெடிட்டர்ஸ்னால் யாருன்னா ஹூ கிவ் த credit to the business. Then debtors means sometimes we may sold the goods on a credit basis. அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்களோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஹவு கேன் வி எக்ஸசைஸ் த கண்ட்ரோல் ஆன் த பிஸ்னஸ். இது எல்லாருக்குமே அந்த சீயிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தீஸ் எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் will come to the conclusions about the financial statements. Okay, so first from this is the last step of the process of the accounting. So in brief we can explain, in summarize we explain. First we have to identify the transaction, next measuring the transaction, then recording the transaction called journal, then classify the journal into ledger, that is called posting the journal into ledger is called posting. So transferring the journal into ledger called posting. Then at last summarizing the transaction, that is total of purchase everything summarize பண்ணிட்டு at last when we communicate the information